இன்றைக்கி நம்ம திருப்பதிக்கு தாங்க போகிறோம். சாமி தரிசனத்துக்கு எந்த டிக்கெட்டும் புக் பண்ணலை. நம்ம லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி ஃப்ரீ தரிசனத்தில் போய் சாமியை தரிசனம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. லோக்கல் ட்ரெயின் வந்து சென்ட்ரலில் 9:50க்கு கிளம்பும். அம்பத்தூர் வரும்போது 10:20 ஆகும். நான் அம்பத்தூர்லேயே ஏறிக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப வசதியாக இருக்குன்றதால திருப்பதிக்கு போக வேண்டிய ட்ரெயின் இது. ஆனால் அங்கே திருப்பதியில் வேலை நடக்கிறதால திருச்சானூருக்கு இந்த ட்ரெயினை மாற்றி விட்டுருக்குறாங்க. இந்த டிக்கெட்டு விலை வந்து 30 ரூபாங்க. லோக்கல் பாஸ்ட்டுங்க. எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்காது, குறிப்பிட்ட ஸ்டேஷனில் தான் நிற்கும். இது வந்து திருச்சானூர் போகிறதுக்கு மணி 2 ஆகுன்னு சொல்கிறதால ரேணுகுண்டாவில் வந்து 12:35க்கு இந்த ட்ரெயின் போய் ரீச் ஆச்சு. உடனே அங்கேயே இறங்கிட்டோம். அங்கே இறங்கி வெளியில் வந்தோம்னா நம்மளுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது, பஸ்ஸும் இருக்குது. ஷேர் ஆட்டோ பிடிச்சா திருப்பதிக்கு தான் போகணும், கீழ் திருப்பதிக்கு. ஆனால் பஸ்ஸு ஏறணும்னா மேல் திருப்பதிக்கு அங்கேருந்தே பஸ் இருக்குது. அதனால் நான் மேல் திருப்பதிக்கு நேராக போயிடலான்ட்டு நேராக மேல் திருப்பதிக்கு டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் கிளம்பிட்டோங்க. மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டோடைய விலை வந்து 105 ரூபாங்க. நான் 105 ரூபா கொடுத்து நம்ம எப்படியும் மேல் திருப்பதி தான் போகிறோம். நேராக மேல் திருப்பதிக்கே டிக்கெட்டு எடுத்தாச்சு. நடுவில் ஷேர் ஆட்டோலாம் இருக்கும். ஆனால் அது கீழ் திருப்பதியிலேருந்து திருப்பி மேல் திருப்பதிக்கு ஒரு பஸ்ஸு ஏறணும். அதனால் டைரக்ட் பஸ்ஸு இருந்ததால் எடுத்துட்டோம். மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டில் இருந்தே நான் எடுத்துகிட்டு போயிட்டதால் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. அதே சாப்பிட்டாச்சு. வெளியில் எதுவும் வாங்கி சாப்பிடல. இப்போ நம்ம நேராக வண்டி கிளம்பிடுச்சு. ரேணுகுண்டாலேருந்து மேல் திருப்பதிக்கு வண்டி கிளம்பிடுச்சு. நம்ம போயிட்டு இருக்கிறோங்க. மேலே வரும்போது ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம இறங்குறதுமே கடை வீதி வரும். அந்த கடை வீதி வழியாகவே நம்ம நடந்து உள்ளே போயிட்டே இருக்கணும். உள்ளே போனதுமே அங்கே நம்மளுக்கு வலது கை பக்கமாக ஒரு அன்னதான கூடம் வரும். எடுத்ததுமே அங்கே வேணுன்றவங்க ஃப்ரீ சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா அங்கே சாப்பிட்டுக்கலாங்க. ஆப்போசிட்லேயே ஒரு பார்க் இருக்குங்க. அந்த பார்க்குக்கு பின்னாடியே வந்து பெருமாளை வந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு பெரிய சிலை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சிலைக்கு ஆப்போசிட்டில் நின்றுமுன்னாவே நம்மளுக்கு ஃப்ரீ பஸ்ஸு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ரீ பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே போய் இறங்கணுனாலும், காட்டேஜுக்கு போகணுன்னாலும், 300 ரூபாய் தரிசனத்துக்கு போனாலும், ஃப்ரீ தரிசனம் போனாலும், மியூசியம், இந்த மாதிரி எல்லா வராகசாமி டெம்பிள் எதுக்கு போகணுன்னாலும் அந்த ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினோம்னா நம்மளை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல இறக்கிடுவாங்க. ஆனால் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம், கூட்டமாக இருக்கும். அதுக்கு காரும் இருக்குதுங்க. அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபாய். அந்த காரில் வந்து நம்ம ஏறினோம்னா நம்ம கொஞ்சம் சிரமப்படாமல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரீ பஸ் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கிறதால. பெருமாள் கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எதிரில் வந்தாவே ஃப்ரீ பஸ் வந்தது. அதில் ஏறி நேராக வராகசாமி டெம்பிள் ஃபஸ்ட்டு பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி வராகசாமி கோயிலை போய் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக நான் வராகசாமி கோயிலுக்கு போய் இறங்கியிருக்கிறேன். அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க.
போயிட்டு இந்த செப்பல் விடுற இடம் வரும், அங்கே போய்ட்டு நம்ம ஃப்ரீ செப்பல்லாம் விட்டுலாம். நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ கொடுத்து டோக்கன் கையில் கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நம்ம அங்கே வச்சிடலாம். சாமியை பார்த்துட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸு செப்பல் எல்லாம். நேராக இந்த கோயிலுக்கு வலது கை பக்கமாக போனீங்கன்னா வராகசாமி டெம்பிள் வருங்க. உள்ளே போயிட்டு, ஆனால் வீடியோலாம் எடுக்க அலோட் கிடையாது. நம்ம வெளியே வரையிருந்தால் வீடியோ எடுக்க முடியும். நேராக லைனில் நின்று சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற குளத்தில் குளிக்கிறவங்க குளிக்கலாம். இப்போ வராகசாமி தரிசனம் பண்ணியாச்சு. வெளியில் வந்தோம்னா ஃப்ரீ பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். அதில் ஏறினோம்னா திருப்பி நம்ம ஃப்ரீ தரிசனத்துக்கு தேவையான கவுண்டரில் போய் இறங்கிக்கலாம். அங்கே இறங்கினதுமே நம்ம உள்ளே நடந்து போகலாம். நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே எந்த இதுவும் கிடையாது. லைனில் போகிறதுக்கே குறைஞ்சது 1 மணி நேரமாவது 1.5 மணி நேரமாவது நம்ம லைனில் போகணும். அந்த லைனில் போகும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு டைமிங்கும் கொடுத்துடுவாங்க. நம்மளுக்கு இவ்வளோ நேரம் நம்ம அங்கே இருக்க போகிறோன்னா ஒரு 18 மணி நேரம் நம்ம கடந்து தான் சாமியை பார்க்கணுன்னுட்டு அங்கே போட்டு வச்சுருக்காங்க போர்டுலேயே. அப்போது எதிரிலேயே ஷெட்டு இருக்கும். அந்த ஷெட்டுக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆகும். அந்த ஷெட்டில் வந்து 3 மணி நேரம் நம்மளை உட்கார வைப்பாங்க. அங்கே நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான சாப்பாடும் கொடுத்துருவாங்க. அது சாப்பிட்டு முடிக்கிற வரையும் அந்த ஷெட்டு வரையும் நம்ம கையில் செல்ஃபோன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று. அங்கே தான் நம்ம 15 மணி நேரம் கம்பல்சரி உட்கார வைப்பாங்க. அங்கே போகும்போது நம்ம கையில் வந்து எந்த ஒரு செல்ஃபோனோ லக்கேஜோ எதுவும் கொண்டு போக முடியாது. அந்த க்யூவில் போகும்போது எல்லாம் வாங்கி வச்சுடுவாங்க. அப்போது நம்மள ஃபோட்டோ எடுத்து நம்ம கையில் ஒரு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு தான் நம்ம சாமி தரிசனத்துக்கு போக முடியும். ஃப்ரீ லட்டு வாங்கிறதுக்கும் காசு கொடுத்து லட்டு வாங்கிறதுக்கும் அந்த டோக்கன் தான் ரொம்ப முக்கியம். அதை பத்திரமா வச்சுக்கணுங்க. உட்காரும் போதே நம்மளுக்கு வந்து கோதுமை ரவையில் ஃபஸ்ட்டு ஒரு பொங்கல் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டு முடித்ததுமே ஒரு 1 hour கழித்து திருப்பியும் வந்து நம்மளுக்கு சூடான ஒரு சாம்பார் சாதமும் தருவாங்க. இதையும் சாப்பிட்டு முடித்து ஒரு 1/2 hour கழித்து தான் நம்மளுக்கு இன்னொரு கோடவுனுக்கு போகிறதுக்கு, அந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கு நம்மளுக்கு அனுப்பி வைப்பாங்க. சாம்பார் சாதம் சாப்பிட்டதோட நம்ம அந்த ஷெட்டிலிருந்து சரியாக 9:30 மணிக்கு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்கு நம்மளை அனுப்பிச்சி வச்சாங்கங்க. அங்கே வந்து நம்மளுடைய செல்ஃபோனு லக்கேஜ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் நிறைய ஒரு 30 கேலரி இருக்கும். அதில் நம்மளை ஒரு கேலரியில் தங்க வச்சுட்டாங்க. அங்கே உள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு வந்து நம்ம சாமி தரிசனம் வந்து நம்ம போனது புதன்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு, வியாழக்கிழமை மதியம் 1:15 மணிக்கு தான் சாமி தரிசனம்னு சொல்லிட்டு அங்கே போர்டில் இருந்தது. ஆனால் நம்ம உள்ளே அவ்வளோ நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறவங்க இருக்கலாம், வெளியில் ஒன்றும் வேலை இல்லைன்னா. குழந்தைங்க கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு டோக்கன் போட்டு நம்மளுக்கு வெளியில் அனுப்புறதுக்கு வழி இருக்குதுங்க. அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டால் 1 மணிக்கு சாமி தரிசனம்னா நம்மளுக்கு 11 மணிக்கு டைம் போட்டு நம்மளுக்கு அந்த டோக்கனை கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் நைட்டெல்லாம் வெளியில் நம்ம எங்கேயா ரூம் எடுத்திருந்தோம்னா தங்கிட்டு அந்த காட்டேஜில் எல்லாம் ரெடி ஆகிட்டு மார்னிங்கு 11 o'clock வந்தால் போதும். இப்போ நான் தனியாக போனதால் சரி உள்ளவே உக்காந்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் உள்ளவே உக்காந்துக்கிட்டேன். உள்ளவே நம்மளுக்கு எல்லா விதமான வசதியும் இருக்குது. ஃபுட்டும் தந்துடுவாங்க, ரெஸ்ட் ரூமு எல்லாமே நல்லா இருக்கும். தண்ணி வசதியெல்லாம் க்ளீனாகவே இருக்கும். அதனால் நான் ஒரு ஆள் போனதால் அப்படியே உக்காந்துட்டேங்க. அதோட டிவியெல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த சாமி படம் அதெல்லாம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 5 மணிக்கு எழுந்து
நம்ம போயிட்டு எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து உக்காந்துக்கிட்டோம். 5:30 மணிக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பால் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6:30க்கு சுட சுட பொங்கல் கொடுத்தாங்க. அன்றைக்கி வியாழக்கிழமைன்றதால வெறும் பாலோடு நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், வேறு எதுவும் வாங்கி கூட சாப்பிடல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 hour கழித்து நொய் உப்புமாவு கொடுத்தாங்க. அதுவே வந்து ஒரு 9:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சைலண்ட்டாக கம்முனே இருந்துட்டோம். ஒரு 11 மணிக்கு 11:10க்கு நம்மளுக்கு அந்த காட்டேஜை ஓப்பன் பண்ணி சாமி தரிசனத்துக்கு லைனில் அனுப்பிச்சி வச்சாங்க. லைனில் அனுப்பிச்சிட்டு நம்ம நடந்து போகும்போது அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடுங்க. ஆனால் கூட்டம் கொஞ்சம் ரொம்பவே அதிகம்தான். ஒர்க்கிங் டேஸ் கம்மியாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாகவே இருந்தது. கொஞ்சம் லைன்லேயும் நெரிசல் அதிகமாகவே இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இந்த 300 ரூபாய் தரிசனம் 500 ரூபாய் தரிசனம்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாரையும் ஒன்றா விடவே அங்கே ரொம்ப கொஞ்சம் நெரிசலாகவே இருந்தது. கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு வரவங்க கொஞ்சம் பார்த்து அதை இது பண்ணிக்கோங்க. இந்த கூட்டத்தில் மாட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியும் முடிஞ்சு நம்ம சரியாக ஒரு 12:30 மணிக்கு சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோங்க. ஆனால் 15 மணி நேரம் 16 மணி நேரம் உக்காந்தாலும் ஒரு அருமையான தரிசனத்தை பார்த்தோங்க. சாமி வந்து நேத்திர தரிசனங்க. பச்சை பட்டு உடுத்தி எந்த ஒரு நகையும் இல்லாமல் ப்ளைனாக காட்சி தந்தாருங்க. ஒரு அருமையான தரிசனத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தாங்க. இவ்வளோ நேரம் இருந்தாலும் வெளியில் வந்துட்டு நேராக லட்டு கவுண்டருக்கு போயிட்டு லட்டு வாங்கிக்கிட்டு வெளியில் வந்துட்டோம். நம்ம வாங்கின லட்டு நம்ம டோக்கனுக்கு ஒரு லட்டு ஃப்ரீ, மீதி 4 லட்டு, ஒரு லட்டு 50 ரூபான்னு சொல்லிட்டு 4 லட்டு வாங்கிட்டோங்க. இதுக்கு ஆதார் கார்டெல்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம அந்த டோக்கனை வச்சுட்டே வாங்கிக்கலாம். இதுமே நேராக அன்னதானத்துக்கு வந்துட்டோங்க. அன்னதான கூடத்துக்கு போனால் நம்மளுக்கு ஃப்ரீ சாப்பாடு தருவாங்க. நம்ம நேராக போயிட்டு ஃப்ரீ சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கீழ் திருப்பதிக்கு போக போகிறோங்க. வாங்க சாப்பிட்றதுல என்னென்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். இதுதாங்க அன்னதானம் கூடம். இதனுள்ளே போனால் நம்மளுக்கு ஃப்ரீ சாப்பாடு போடுவாங்க. டைமிங்கெல்லாம் கிடையாதுங்க. காலையில் 7 மணிலேருந்து ராத்திரி வரையும் போட்டுகிட்டே இருப்பாங்க, 11 மணி வரையும். காலையில் டிஃபன் போடுவாங்க, 10:30 மணிக்கு மேலேருந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு என்னதான் விதவிதமாக சாப்பாடு போட்டாலும் அந்த பெருமாளுக்கான நெய்வேத்தியன்றது வெறும் தயிர் சாதம் மட்டும்தாங்க. பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலேருந்து அவருக்கு தினம் ஒரு மண்பானை வருங்க. அந்த மண்பானையில் பசும்பாலான தயிர், அந்த தயிர் சாதம் தாங்க அந்த பெருமாளுக்கு நெய்வேத்தியம். மீதி லட்டு இதெல்லாம் வந்து வர பக்தர்களுக்கு தான் தருவாங்க தவிர அவருக்கு வெறும் நெய்வேத்தியத்துக்கு தயிர் சாதம் தான். அதில் ஒரு துளசி போட்டு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு அது ஒன்று வந்து பருப்பு தொகையலுங்க. அருமையாக இந்த பருப்பு தொகையல் வந்து இங்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாத இது சாப்பிட்டு பாருங்கள். பருப்பு தொகையல், சக்கரை பொங்கல், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் வைக்கிறாங்க, கூட ரசம், மோர் இது கண்டிப்பாக தருவாங்க. வடை வந்து தருவாங்க, ஆனால் நாங்கள் சாப்பிடும்போது வைக்கல, வெளியில் போகும்போது எங்கள் கையில் கொடுத்தாங்க. ஆளுக்கு 2 மசால் வடை. அது சாப்பாட்டில் தான் வைக்கணும், அவங்க மறந்துட்டான்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போது எங்களுக்கு கை கழுவிட்டு போகும்போது எங்களுக்கு கையில் 2 வடை கொடுத்தாங்க. இந்த வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் வந்ததுமே நிறைய கடை வீதிங்க இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா வீட்டுக்கு தேவையானது நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் நான் எதுவும் வாங்கிக்கல. இப்போ நேராக நான் வந்து மணி வந்து இப்போ 2 மணி ஆகுதுங்க. இப்போ கீழ் திருப்பதிக்கு போகிறோம், அதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கிறேன். கீழ் திருப்பதிக்கு போயிட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனில்
நம்ம நேராக சென்ட்ரலுக்கு டிக்கெட்டு வாங்கி அம்பத்தூரில் நான் இறங்கிடுவேன். நம்மளுடைய மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 260 ரூபா தாங்க. இங்கே வந்து நான் எதுவும் வாங்கி சாப்பிடல, எல்லாமே கோயிலில் கொடுத்ததே வாங்கி சாப்பிட்டாச்சு. தரிசனத்துலேயே உக்காந்தப்பவே வெளியில் வந்து நம்ம சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடே சாப்பிட்டாச்சு. மொத்த செலவே எனக்கு அம்பத்தூர்லேருந்து திருப்பதிக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு 260 ரூபா தாங்க செலவாயிருக்குது. பஸ் ஏறியாச்சு. இப்போ நேராக கீழ் திருப்பதிக்கு போகிறோம். அரக்கோணம் பாஸ்ட்டுன்னு ஒன்று 3:30 மணிக்கு இருக்குதுங்க. அது வந்து அரக்கோணம் பாஸ்ட் இருக்கும். ஆனால் நான் சென்ட்ரலுக்குன்னு சொல்லி லோக்கல் டிக்கெட்டே வாங்கிட்டேன் 35 ரூபா கொடுத்து. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அரக்கோணம் பாஸ்ட்டில் ஏறினோம்னா அரக்கோணத்தில் வந்து நிறுத்திடுவான். அதே ட்ரெயின் திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து சென்ட்ரலுக்கு அப்படியே கிளம்போம். அதனால நம்ம வேறு ட்ரெயின் ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே உக்காந்துக்கலாம் அந்த டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு. அப்படியே நேராக வந்து 6 மணிக்கு நம்ம அரக்கோணம் வந்துடுவோம். அங்கேருந்து அந்த வண்டி கிளம்பி 7:30 மணி 7:45 நான் அம்பத்தூர் வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த பயணத்தை முடிக்கும்போது நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனையோடு இந்த பயணத்தை முடிக்கலான்னுட்டு ஒரு சிந்தனைக்கு சொல்கிறேங்க. சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம், தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். இதையோடு நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த பதிவோடு நம்ம நிறைவு செய்கிறோம். தேங்க்யூ.